ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது செவக்க வந்ததுக்கு அப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு இது 2த்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ சாதம் சேர்த்துக்கலாங்க. சாதம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு.